2022 ஜூன் ஒரு பெண் உலக சாம்பியன் புடாபெஸ்ட்ல நடக்குதுங்க. ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மர். அதனால தண்ணிக்கு மேல வந்து டான்ஸ் ஆடுவாங்க, தண்ணிக்கு உள்ள போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு திருப்பி மேல வருவாங்க. அதனால தண்ணிக்குள்ள போறதுனால யாருமே வந்து கண்டுக்கவே இல்லை. ஓ, தண்ணிக்குள்ள போய் அந்த பொண்ணு திருப்பி மேல வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான். நம்ம கடந்து போகிற பிரச்சனைகளை பார்க்கும் போது நமக்கு சக்தி இருக்குதா இல்லையான்னு யோசிக்கிறதே இல்லை. அவன் வந்துருவான், அவன் பாத்துக்குவான், எங்க அப்பா எல்லாத்தையும் பாத்துக்குவார், எல்லா கடனையும் அவரு பாத்துக்குவார். இன்னைக்கு நிறைய பெற்றோரை பிள்ளைகள் சட்டை செய்வதில்லை. அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய உறவுகளை இழந்து விடுகிறோம். பாருங்க, இந்த அனிதா ஆல்வரஸ் என்று சொல்ற இந்த ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மர், அவங்க புடாபெஸ்ட்ல நடக்கிற அந்த காம்படிஷன்ல அந்த தண்ணிக்குள்ள திடீர்னு மயங்கி she was going down and drowning. இத பாக்குற லைஃப் கார்ட்ஸ் யாருமே உள்ள குதிக்கலங்க. ஸ்விம்மிங் காம்படிஷன் யூசுவலா லைஃப் கார்ட்ஸ் ரெடியா இருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்குமே தெரியல, டிவி கேமராவுக்கு தெரியல, அனிதா ஆல்வரஸுடைய குடும்பத்துல யாருக்குமே தெரியல. ஆனா அவங்களுடைய கோச் இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்றத கண்டுபிடிச்சாங்க. ட்ரெஸ்ஸ கூட மாத்தல, அப்படியே உள்ள குதிச்சாங்க. இந்த ஆண்ட்ரியா ஃபியன்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற அவருடைய கோச் பத்திரமா வெளியே கொண்டு வந்தான். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அனிதா ஆல்வரஸ் அன்னைக்கு மரித்து போயிருப்பாங்க. Do you have some friends who know what is going on in your life? பொதுவா பாத்தீங்கன்னா அது உங்களுடைய மனைவி அல்லது கணவனா தான் இருக்கணும். Number one person that you have to go to is your own wife, husband or your father, mother. ஆனா சில வேளைகள்ல நம்ம கூட நம்ம உலகத்துல ஒரு வேலையில இருக்கும் போதோ அல்லது ஒரு பிசினஸ்ல இருக்கும் போதோ அந்த நேரத்துல நம்ம இந்த உறவுகளை பார்க்க முடியாது. யாராவது ஒரு மென்டர் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி நம்முடைய பிரச்சனைகளை அறிந்து நம்ம ஹெல்ப் கேட்காமலேயே நமக்கு உதவி செய்யற அந்த மாதிரி ஒரு 1-2 பேர் இருந்தாங்கன்னா நிச்சயமா நீங்க மேல வந்துருவீங்க. எனக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு சமுதாயத்தினரை குறித்து தெரியும். அவர்கள் நிறைய வியாபாரம் செய்கிறவர்கள். சென்னையில் இருக்கிற சவுகார்பேட் மற்றும் அந்த மின்ட் ஸ்ட்ரீட்ல நிறைய தொழில் அவர்கள் தான் செய்வார்கள். ஒரு நாள் அதுல இருக்கிற ஒரு நபர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்க இவ்வளவு வளர்ந்தீங்க? அவர் சொன்னாரு, நாங்க வந்து ஒரு கம்யூனிட்டியா வாழ்றோம், நாங்க தனி குடும்பமா எங்களை பார்க்கல. யாராவது ஒருத்தவங்க நொடிஞ்சு போயிட்டாங்கன்னா, நாங்க அவங்க கடன்ல விழுந்துட்டாங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்களால முடிஞ்சதை நாங்க எல்லாரும் சேர்ந்து உதவி செய்து அவருக்கு பொருட்களை நாங்க நல்ல ஒரு ரேட்டுக்கு அல்லது அவருக்கு கிரெடிட்ல கொடுத்துருவோம். அவர் அதை வித்து லாபத்தை மெதுவா எங்களுக்கு அடைச்சுக்கலாம். அவரை நாங்க விட்டுற மாட்டோம். இதுதாங்க மனித நேயம். நான் ஒரு ஆர்டிக்கலை படிச்சேன். ஒரு பெண் அமெரிக்காவில 2 வருடமாய் இறந்து போய் அவ சீட்லயே உட்கார்ந்து இருக்கிறா. டிவி 2 வருஷமா ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. கிரெடிட் கார்டுல இருந்து ஆட்டோ டெபிட்ல ஈபியும் ரெண்டும் வந்து மாசம் போயிட்டே இருந்திருக்குது. ஆனால் அவளை யாருமே வந்து அவள் உயிரோட இருக்கிறாரான்னு கூட பார்க்கல. துர்நாற்றம் வருகிறது என்று சொல்லி 2 வருஷத்துக்கு அப்புறமா கதவு திறந்து பார்த்தா உட்கார்ந்த சேர்ல எலும்பு கூடு மட்டும் இருக்குது. முன்னாடி டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. 2 வருடமா யாரும் வந்து விசாரிக்கல. இன்னைக்கு எத்தனையோ பேர் விசாரிக்கிறவங்க இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். யார்கிட்டயாவது பேசுங்க, பழகுங்க, உங்க மனசுல இருக்கிற காயங்களை எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வேணுங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்க இருதயத்தை அறிஞ்சவங்க வேணும். இயேசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் இருக்கிறார். முதலாவது அவர்கிட்ட நீங்க போனீங்கன்னா அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். பாவம் செஞ்சிருந்தாலும், எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும், எவ்வளவு தோல்வியில இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் இதுதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவர் நிச்சயமா உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை மூழ்க விட மாட்டார். எவ்வளவு போராட்டத்தில் இருந்தாலும் அவருடைய கிருபை உங்களை தூக்கி எடுக்கிறதாக இருக்கிறது. உயரத்துல இருக்கிற அவர் கை நீட்டி என்னை எடுத்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். சங்கீதம் 18:16 இப்படியாக சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உயரத்துல இருக்கிறவர் கை நீட்டி உங்களை தூக்கி எடுத்து ஜலப்பிரவாகத்திலிருந்து உங்களை காப்பாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை வாழ வைப்பார். உங்களை சாதனையாளராக மாற்றப் போகிறார். உங்க வாழ்க்கை பெரிய டெஸ்டிமனியா மாறப்போகுது. நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்க நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க மூழ்கிட மாட்டீங்க. உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். அதே மாதிரி உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட, ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் மென்டரை சம்பாதித்துக் கொள்ளுங்க. அவங்க உங்களுக்காக நிற்பாங்க. God bless you. Have a wonderful day.